இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தரிடத்துல வந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்ய போதுமானவராகவும் வல்லவராகவும் நல்லவராகவும் இருக்கிறார். இந்த இடத்துல இவளுக்கு கடன் மாறணும், அடுத்த ஒரு வாழ்வாதாரம் உண்டாகணும். அதுக்கு என்ன செய்யணுமோ கர்த்தர் அதை செய்து கொடுக்கிறார். எல்லார் வீட்லையும் எண்ணெயை கர்த்தர் பிறகு பண்ணுவாரா? அது கிடையாது. ஆனால் என் வாழ்க்கைக்கு என்ன செய்யணுமோ, நான் அடிமைப்படாதிருக்க, என் வாழ்க்கை தீபம் பாதியில் அணையாதிருக்க, நான் முடங்காதிருக்க, நான் வெட்கப்பட்டு போகாதிருக்க எனக்கு என்ன செய்யணும்? அது கர்த்தருக்கு தான் தெரியும். இவள் டிமாண்ட் பண்ணல, இந்த கொஞ்சம் எண்ணெயை நீங்க பெருக பண்ணித்தாங்க, கேட்கல. இவ நிக்கிறா, அவ்வளவுதான். என்ன செய்யணும்னு தெரியல. ஆனால் கர்த்தர் அதை தீர்மானிக்கிறார். இவளுடைய எண்ணெயை ஆசீர்வதிப்போம். ஈசாக்கு விதை விதைக்கிறான், கர்த்தர் தீர்மானிக்கிறார், கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், உங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் உங்களை முன்னோக்கி செல்ல வைக்கவும் என்ன செய்யணுமோ அதை அவர் செய்வார். கர்த்தரிடத்தில் வாருங்கள், அவரையே நோக்கி பாருங்கள். வேலைக்காரருடைய கண்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலும், வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உமையே நோக்கி இருக்கிறது. கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.